வணக்கம் நண்பர்களே, மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசும்போதும் ரொம்ப ஆவேசமா பேசுவாரு. முதல்வர் ஸ்டாலினை நோக்கி நிறைய கேள்விகள் கேட்பாரு. ஆனா இன்னைக்கு வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல பேசும்போது மனுஷன் கண் கலங்கிட்டாரு. நானும் ரவுடிதான்னு சொல்லி டிஎம்கே கூட்டணி வண்டியில வாண்டடா ஏறினது யாரு? இது கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு விஜய் யார விமர்சிச்சாரு அப்படிங்கறத தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். வழக்கமா தாவக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசும்போது அந்த கூட்டத்தோட கடைசியில தான் குட்டி கதை சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு பேசும்போது உறுதிமொழி அதோட தொடக்கமா ஒரு குட்டி கதை சொல்லி தொடங்கி இருக்காரு. அது என்ன கதைன்னு கேளுங்க. ஒரு பெரிய ஊரு, ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்குது. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினாதான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணவங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்க பார்க்காத காளையா, நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற, எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கிறோம், இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்குறான், பாவம் அந்த காலை கிட்ட போய் அடிபட்டு சாவ போறான், பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு, ஐயோ பாவமே, இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காலை கிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லு கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஒரு பெரியவர் வர்றார். அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது, அதனாலதான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியா வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாரா, இந்த சின்னவங்க பெரியவங்க, அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. ஸோ நீ சூப்பர்ப்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார். இப்போ அந்த கதையில அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான். நான் இல்லைங்க, நான் இல்லை, நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிக்கு, அதுதான் அந்த சின்ன பையன்.
இன்னைக்கு பொதுவா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய குறைவா மதிப்பீடு செஞ்சுதான் அவரை உதாசீனப்படுத்துறாங்க. இன்னும் ஒரு சில பேர் அவரை தனிப்பட்ட முறையில ஆபாசமா பேசி அவரை அசிங்கப்படுத்துறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசின கூட்டத்துல ஒரு பொருத்தமான ஒரு கதையை சொல்லி ரொம்ப நாகரிகமா ரொம்ப கெத்தா அதை கடந்து போறார் அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. 2021 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு திமுக கட்சிக்காரங்க பண்ண அட்டகாசத்தை தாங்க முடியாம எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னாரு. இப்போ ஒரு படி மேல போய் பயத்தோட உச்சி கொம்புலையே உட்கார்ந்துருக்கிறாரு. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவிக்கு. இப்போ நாம ஒவ்வொரு வீட்டில் உயிரா உணர்வா இருக்கிறோம். ஆனா நான் உங்க எல்லாரையும் நேரில் சந்திக்கணும், நீங்க இருக்கிற ஊருக்கே உங்களை சந்திக்கணும் அப்படின்றது தான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆனா அந்த சிச்சுவேஷன் ஒரு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். எல்லா கட்சிகளை மாதிரியும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் மக்களை சந்திப்பதற்கும் பொதுக்கூட்டங்கள்ல தேர்தல் பரப்புரை நடத்துவதற்கும் திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா கரூர் சம்பவத்தை காரணமாக வச்சு நிறைய கடுமையான விதிமுறைகளை வகுத்து புதிய கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காம அந்த கட்சியை முடக்கி வைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு மக்களை சந்திக்க முடியலையேங்கிற அந்த ஒரு வருத்தம் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத அவருடைய பேச்சில இருந்து நாம உணர முடியுது. மக்களே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசியல்னா எதிர்ப்பு இருக்கும். ஒரு கட்சியோட கொள்கைக்கும் கருத்துக்கும் எதிர்கொள்கை எதிர்கருத்தை முன்வைப்பாங்க. இதுதான் ஜனநாயக அரசியல். ஆனா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக ஒரு புது விதமான வழிமுறையை கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது கட்சிகளாக இருந்தாலும் சரி இல்ல எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அவங்கள அரசியல் பண்ண விடாம முடக்கி வைப்பதுதான் திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. அதுக்கு விஜய் அவர்கள் கொடுத்த பதிலடி இதுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒண்ணு உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்க பார்க்கவே முடியாது. சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். மக்களே, உங்களுக்காக மட்டுமே தான் வர தடைகள், சதிகள், சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த 2026 இந்த தேர்தல்ல டிவிக்கு தில்லா நிற்கும். இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற.
ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு எப்படி அந்த காண்டு தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம். நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்காங்க, ஆனா போட்டி ரெண்டு பேருக்கு நடுவுல தான். ஒண்ணு இன்னொன்னு. கேப்டன் விஜயகாந்த் சந்திக்காத பிரச்சனைகளா அவமானமா எல்லாத்தையுமே கடந்துதான் அரசியல் செஞ்சாரு. அவரை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம அவருடைய கட்சியை உடைச்சி அவருடைய எம்எல்ஏக்களை திராவிட கட்சிகள் தங்கள் பக்கம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அவருக்கு உடல்ல ரொம்ப மோசமாச்சு. ஆனா இன்னைக்கு தேமுதிக அதே திமுகவோட தான் கூட்டணி வந்து வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து மக்கள் கை கொட்டி சிரிக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேல அன்பும் பற்றும் இருக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் கொதிச்சு போய் இருக்கிறாங்க. அவங்களுடைய கோபம் கண்டிப்பா 2026 தேர்தல்ல எதிரொலிக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துல அதையுமே ஒரு விமர்சனமா முன் வச்சிருக்கிறாரு. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அதே மாதிரி டிவிகேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி இருக்கும் போது நாம ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு குரல் கொடுக்கறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும். 2001 2011 இந்த 2 தேர்தல்கள்லயுமே திமுக தான் வந்து ஆட்சியில இருந்தாங்க. அந்த சமயத்துல திமுக கொடுத்த வாக்குறுதிகள், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்ச நிறைய திட்டங்கள் எல்லாமே தேர்தலை மையமாக வச்சுதான் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த 2 தேர்தல்களையுமே திமுக படுதோல்வியை சந்திச்சாங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல இன்னொரு மிக முக்கியமான அரசியல் புரட்சி நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்கையே இல்லாம மக்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய பதவி பணம் இதை பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடிய சுயநலமான அரசியல்வாதிகளை வெளிச்சம் போட்டு காட்டி அவங்களுடைய முகத்திரியை கிழிச்சு தொங்க விட்டிருக்கிறார் விஜய் அவர்கள். இதுக்கு பேர் தான் கல்லாப்பட்டி கூட்டணி. இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த கொள்ளையடிச்சிருக்கிற வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து இந்த அதுக்கு பேர் வந்து கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இந்த கல்லாப்பட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். ஆனா அவருக்கு நான் சொல்றேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது மாபெரும் மக்கள் சக்தியான வித்தியாசமான விசில் புரட்சி எலெக்ஷன். மக்களே, இந்த தீய சக்தி, இந்த அட்ராசிட்டிய ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னா
அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்றது தான் ஒரே சொல்யூஷன். அதுக்கான ரிமோட் தான் வரப்போற எலெக்ஷன். அந்த ரிமோட்ல நீங்க அழுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன். அதுதான் நம்ம விசில் சின்னத்தோட பட்டன். இத 4 விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதும். ஒவ்வொரு இவிஎம் மிஷின்லயும் விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்துங்க. எப்படி? அவ்வளவுதான். எந்த கட்சியும் கூட்டணியை இன்னும் உறுதி செய்யல. தேர்தல் வாக்குறுதிகள் எந்த கட்சி எப்படி கொடுக்க போறாங்க, அடுத்து வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது, அதை பத்திய அரசியல் பார்வைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலிகள்ல நம்ம பார்க்கலாம். இந்த காணொலி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.